மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி சந்தானம்க்கு பார்த்திங்க அப்படின்னா 2வது கல்யாணம் ஆயிடுச்சு. அங்கே பார்த்திங்க அப்படின்னா கத்தாரில் இருக்கும்போது 2வது கல்யாணம் அவர் பண்ணியிருக்காரு. இந்த விஷயம் காவேரி குடும்பத்துக்கு யாருக்குமே தெரியல. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடை வந்து காவேரி பேரில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற நேரத்தில் கரெக்டாக அந்த 2வது ஃபேமிலி வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரச்சனை பண்ணுறாங்க. என்னோட பசங்களுக்கும் சொத்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணுறாங்க. போலீஸை கூப்பிட்டு பேசினாலும் பார்த்திங்க அப்படின்னா இது உங்கள் குடும்ப பிரச்சனை, நீங்கள் தான் பேசி தீர்த்துக்கணும்னு சொல்லிட்டு போலீஸு கிளம்பிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வந்து ஃபேமிலி எல்லாம் முழிச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சாரதா வந்து எப்படியாவது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியே ஆகணும். அவங்க சந்தான பேரில் இருக்கிறனால தானே இந்த மாதிரி சொத்தை அவங்க கேட்குறாங்க. இதை எப்படியாவது காவேரி பேருக்கு மாற்றிட்டா பிரச்சனையே கிடையாது. அவங்களுக்கு தெரியாமல் நம்ம எப்படியாவது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடணும்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து நினைக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. திரும்ப புதுசாக டோக்கன் வாங்கி நாளைக்கு தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. நாளைக்கு பண்ணாலும் ஓகே, ஆனால் அவங்களுக்கு தெரியாமல் எப்படியாவது பண்ணிடணும்னு சொல்லிட்டு சாரதா வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சாரதா அவங்க அத்தைக்கிட்ட போயிட்டு என்ன பிள்ளைய வளர்த்து வச்சுருக்கீங்க, இதனால தான் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை என்னை பார்க்க வந்தாரா? 5 வருஷத்துக்கு அங்கே இருந்துட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வேற ஒரு குடும்பம் வச்சுட்டு 1 மாதம் மட்டும் என் கூட வந்து இருந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆதங்கத்தெல்லாம் சொல்லி ரொம்பவே வேதனைப்பட்டு கத்துறாங்க. ஸோ நடந்தது எதையுமே மாற்ற முடியாது. ஸோ இதுக்கப்புறமாவது ரெஜிஸ்ட்ரேஷனை நல்லபடியாக அந்த ஃபேமிலிக்கு தெரியாமல் முடிப்பாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.